இன்னைக்கு ஸ்ரீராம நவமின்றதுனால காலையில சீக்கிரமா எழுந்துட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு, பூஜை ரூம க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் தென் நைவேத்தியம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு வந்து பொங்கல், புளிஹோரை, வடைப்பப்பு, பானகம் இதெல்லாமே ரெடி பண்ணுவாங்க. இந்த அன்னைக்கு இந்த நைவேத்தியமெல்லாம் கண்டிப்பா செஞ்சு தான் ஆகணும். ரொம்ப சிம்பிள். ஆனா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வடைப்பப்பு வந்து எப்படி செய்வாங்கன்னா, ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே பாசிப்பருப்பு ஊற வச்சுருவாங்க. இதில வந்து மாங்காய், வெல்லம் சேர்த்து செய்வாங்க. அண்ட் தென் பானகம் வந்து வெல்லம், கொஞ்சமா பெப்பர் அண்ட் துளசி, ஏலக்காய் போட்டு செஞ்சுருவாங்க. அவ்வளோதான் பானகம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அண்ட் பொங்கல் வந்து எப்பயும் போல தான் நார்மலா செஞ்சிருந்தேன். ஆனா நான் பாசிப்பருப்பு வந்து எப்பயுமே ஆட் பண்ணதே கிடையாது. நார்மல் பச்சரிசில மட்டும் தான் பொங்கல் செய்வேன். அண்ட் இந்த அன்னைக்கு மட்டும் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற கோவில்ல புளிஹோரை எப்படி செய்வாங்களோ, அதே மாதிரி தான் செய்வேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சேம் கோவில்ல எப்படி குடுப்பாங்களோ, அதே டேஸ்ட்ல தான் இருக்கும். நைவேத்தியமெல்லாம் சீக்கிரமா செஞ்சு முடிச்சுட்டு, நான் வந்து குக்கிங் ஒர்க்ஸ் பார்த்துக்கிட்டேன். அம்மா பூஜை ரூம்ல இருக்கிற ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் தென் நாங்க 2 பேருமே சேர்ந்து தான் இன்னைக்கு பூஜை பண்ணியிருந்தோம். வீட்ல சீக்கிரமா பூஜைலாம் பண்ணிட்டு, அம்மாவும் நானும் கிளம்பி கோவிலுக்கு போயிட்டோம். கரெக்ட்டா 1 மணிக்கெல்லாம் சுவாமிக்கு சூப்பரா கல்யாணம் நடந்து முடிஞ்சாச்சு.